Hello friends, welcome to Fantasy Gurudama YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ரோ கபடியில் நடக்க இருக்கிற 85வது மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையே நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸ் வர்ஸ் பாட்னா பைரேட்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட சின்ன அனலைஸ் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதி நவம்பர் நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 8 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த டீம் வந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. இப்போ நீங்களும் நம்ம எக்ஸல் லெவன் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்திருக்கும். ஸ்மால் லீக்ல ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல பெரிய அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஆப் தான் சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸல் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ப்ரோ கபடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்கிற ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 50 பேருக்கு வரையும் பிரைசஸ் வந்து கொடுக்குறாங்க. 40 பேர்ல இருந்து 50 பேருக்கு வரையும் 500 ரூபாய் கேஷ் போனஸ், 31 இருந்து 40 பேருக்கு வரையும் 1000 ரூபாய் கேஷ் போனஸ். கிட்டத்தட்ட இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல இருந்து 50 பேருக்கு வரையும் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இதுல மொதல் 5 பிரைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தலான் ட்ரிப், செகண்ட் பிரைஸ் கோவா ட்ரிப், 3வது 4வது 5வது கிட்டத்தட்ட ஐபோன் 16, 15, 14 இந்த மாதிரி மொதல் 5 பிரைஸ் நல்ல வேர்ல்டு பிரைஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்ப ஒரு முறையாவது இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, இப்போ அடுத்ததா ரெண்டு டீம்ல இருக்க ப்ராப்பர் செவன்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். தேவநாத் ரைட் ரைடர், சந்தீப் ரைட் ரைடர், அயன் லெஃப்ட் ரைடர், அக்ரம் லெஃப்ட் கவர், சுபம் சிண்டே ரைட் கார்னர், தீபக் சிங் ரைட் கவர், அங்கித் லெஃப்ட் கார்னர். இதுல சப்ஜெக்ட் பேர சுதாகர் வந்து பிளே பண்றாரு. ஸோ சுதாகர் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ரைடரா வந்து இருக்காரு. இங்க பாருங்க பெங்களூர் புல்ஸ்ல கூட ப்ராப்பர் செவன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரதீப் நார்வல் லெஃப்ட் ரைடர், அஸ்கித் லெஃப்ட் ரைடர், சுசில் லெஃப்ட் ரைடர், பேட்ரிக் லெஃப்ட் கவர், அருணாந்த் பாபு ரைட் கார்னர், சன்னி சராவத் ரைட் கவர், நிதின் ராவல் லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு டீம்ல இருக்கிற ரைடர்ஸ் யார் யார் இம்பார்ட்டன், அதுக்கு எந்த மாதிரி டிஃபெண்டர்ஸ் வந்து பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பாத்துருவோம். ஸோ இப்போ ரெண்டு டீம் வந்து பொசிஷன் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வைஸ்ல பாட்னா பைரேட்ஸ் 6வது இடத்துல இருக்கிறாங்க, பெங்களூர் புல்ஸ் கடைசி 12வது பிளேஸ்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுவாங்க. கடைசி பாயிண்ட்ல வந்து இருக்கிறாங்க. பாட்னா பைரேட்ஸ் பொறுத்தவரைக்கும் 6th பொசிஷன்ல வந்து இருக்கிறாங்க பாயிண்ட்ஸ் வைஸ்ல. ஸோ உங்களுக்கு வந்து ரீசெண்ட் வைஸ்ல பெங்களூர் புல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அவங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒன் சைட் டீமா தான் நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எப்படிங்கிறத டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாட்னா பைரேட்ஸ்க்குள்ள ரைடிங் ஆப்ஷன் வைஸ்ல தேவ்நாத் பிரைமர் ரைடரா வந்து இருக்காரு ரைட் ரைடர், செகண்ட் ரைடர் அயன் லெஃப்ட் ரைடர், அதர்வைஸ் சந்தீப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ரைடரா வந்து இருக்காரு. இதுல சப்ஜெக்ட் பிளேயரா வர சுதாகர் லெஃப்ட் ரைடர். சம்டைம்ஸ் சந்தீப்பை வெளியே உட்கார வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுதாகரை வந்து உள்ள பாடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ரெண்டு ரைடர் வெளியே போயிட்டாங்க, ஒரே ஒரு ரைடர் தான் உள்ள இருக்காரு, ஆப்ஷன் வைஸ்ல சேஞ்சஸ் பண்ண தேவைப்படுது அப்படின்னாலும் சுதாகர் வந்து ரைடிங் பண்ணி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பிரைமரி ரைடர் ரைட் ரைடர், செகண்ட் ரைடர் லெஃப்ட் ரைடர், இந்த ரெண்டு ரைடரை மட்டும் கன்வெர்ட் பண்ணிட்டு டிஃபெண்டர் யார் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இதுல ஃபர்ஸ்ட் பிரைமரி ரைடர் ரைட் ரைடர் இருக்கனால லெஃப்ட் கார்னருக்கு தான் ரைடிங் படி போவாரு. ஸோ லெஃப்ட் கார்னர்ல நிதின் ராவல் வந்து இருக்காரு. ஸோ லெஃப்ட் கார்னர்ல நிதின் ராவல் வந்து இருக்காரு. நிதின் ராவல் ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ்ல ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்காரு. பெங்களூர் புல்ஸ் பொறுத்தவரைக்கும் எல்லா பிளேயர்ஸுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னா கிடையாது. ஒரு சில பிளேயர்ஸ் தான் கடைசி வரையும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நிதின் நார்வல் ஒரு ஆப்ஷன் வைஸ்ல ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ நிதின் நார்வல் இருந்து நம்ம தேவநாத் இருந்து மட்டும் ஒரு 2 அப்படிங்கிற ஒரு டேக்கல்ஸ் வந்து அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். தேவநாத் மூலியம் மட்டும் ஒரு 2 டேக்கல்ஸ் நம்ம வந்து ஆவரேஜா தான் சொல்றோம். ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை, நம்ம அதிகமாகவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ நம்ம கம்மியாவே போவோம். கிட்டத்தட்ட தேவநாத் ஒரு 20+ ரைடிங் போறாரு அப்படின்னா அந்த 20+ ரைடிங்ல ஒரு 2 முறையாச்சும் டேக்கல்ஸ்ல மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிதின் ராவல் 2 முறையா டேக்கல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் சந்தீப் வந்து இருக்காரு. ஸோ அதாவது நிதின் நார்வால் வெளியே போயிட்டாரு அப்படின்னா அயன் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா
சந்தீப் ஒரு 10+ ரைடிங் ஆச்சும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 10+ ரைடிங்ல ஒரு முறை மாட்டிட்டாலும் கிட்டத்தட்ட நிதின் டிராவல் இருந்து நம்ம ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா அயன், அதாவது செகண்டரி ரைடரான அயனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ரைடர் ரைட் கார்னர் தான் வந்து பாடி போவாரு. அருணந்த பாபு லாஸ்ட் மேட்ச் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு ஆவரேஜா 4-5 டேக்கல் சம்திங் வந்து கிடைச்சிருச்சு. இந்த மேட்ச் அயன் அண்ட் தேவனாக் ஓவராலா ஒரு 50+ ரைடிங் போறாங்க அப்படின்னா அதுல அயன் ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரைடிங், தேவனாக் ஒரு 15ல இருந்து ஒரு 20, பேலன்ஸ் இருக்க 10 சந்தீப் வந்து பிளே பண்ணுவாரு. இல்ல சந்தீப் இல்லைன்னா சுதாகர் வந்து இந்த ரைடிங் வந்து படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் ரைடிங் படிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 15+ ரைடிங் போறாரு அயன் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அந்த 15+ ரைடிங்குமே சக்சஸ்ஃபுல் ரைடிங்கும் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு 8ல இருந்து ஒரு 10+ டச் பாயிண்ட் அவர் சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கிறாரு. சும்மா உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். பேலன்ஸ் இருக்க 5ல மினிமம் ஒரு 2 முறையாச்சும் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அருள்நந்த பாபு கிட்ட. ஸோ அருள்நந்த பாபு ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ்ல கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து வச்சிருக்காரு. ஸோ அருள்நந்த பாபு அவர்கிட்ட இருந்து மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 2 ரைட் ரைடரும் லெஃப்ட் சைட்ல கடைசி வரை நிக்க மாட்டாங்க. ரைட் கார்னர்ல சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி சேஞ்சஸ் ஆகும் போது அருள்நந்த பாபு நம்ம ஒரு டேக்கல், ஸோ ஓவராலா ஒரு 2ல இருந்து ஒரு 3 அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுல சப்ஜெக்ட் பிளேயரா சுதாகர் உள்ள வராரு அப்படின்னா மினிமம் ஒரு 5+ முறையாச்சும் ரைடிங் பாடி போவார். இப்படி ரைடிங் பாடி போகும்போது 5 ரைடிங்குமே சக்சஸ்ஃபுல்லா வந்து இருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஒரு 3+ல 2+ ரைடிங் சக்சஸ்ஃபுல்லா வராருன்னா ஒரு 2+ ரைடிங் சும்மா பாடிட்டு வராரு. ஒரு முறையாச்சும் மாற்றுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது பெங்களூரு புல்ஸ்ல அருணந்த பாபு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், நிதின் ராவல் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். இதுல வேற யாராச்சும் ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. அதாவது பெங்களூர் புல்ஸ்ல இருந்து நீங்க இப்ப 2 டீம் மேக் பண்றீங்க. ஒரு டீம் வந்து பெங்களூர் புல்ஸுக்கு ஃபேவரா, ஒரு டீம் பேட்டா பேரிஸ் ஃபேவரா நீங்க மேக் பண்றீங்கன்னா பெங்களூர் புல்ஸுக்கு வந்து சன்னி சராவத்துக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்ல நான் பெங்களூர் புல்ஸ்ல இருந்து ஒரு 2 அல்லது 3 பேர் தான் நீங்க ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா 2 கார்னர்ல இருக்கக்கூடிய அருணந்த பாபு ரைட் கார்னர், நிதின் ராவல் லெஃப்ட் கார்னர், இந்த 2 பேருக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துக்கிட்டு ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல யாராச்சும் ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துக்குங்க. இப்போ பேட்னா பேனிஸ்ல தேவனாக் இருந்து மினிமம் ஒரு 8ல இருந்து ஒரு 10 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். அயன்றது நம்ம ஒரு 6ல இருந்து ஒரு 7 டச் பாயிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல எதிர்பார்க்கலாம். ஸோ ஸ்மால் லீக்கு ரொம்ப ஒரு பெஸ்டான பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்னா பேனிஸ் வந்து இந்த 2 பிளேயருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா வந்து இருப்பாங்க. அதே சந்தீப் இருந்து நம்ம ஒரு 3ல இருந்து ஒரு 4 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சுதாகர் பிளே பண்ணார் அப்படின்னா ஒரு 2 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா பெங்களூரு புல்ஸை பொறுத்த வரைக்கும் பிரதீப் நார்வால் லெஃப்ட் ரைடர், சுசில் லெஃப்ட் ரைடர், அஸ்கித் லெஃப்ட் ரைடர், கிட்டத்தட்ட 3 லெஃப்ட் ரைடர் வந்து இருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் பிளே பண்ணாங்க. ரைட் ரைடர்ஸ் வந்து பிளே பண்ண கிடையாது. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து சப்ஜெக்ட் பிளேயர்ஸ் நிறைய உள்ள கொண்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆப்ஸ் வைஸ்ல எல்லாருமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் யார் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத லாஸ்ட்ல வந்து இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ அதை வச்சு நீங்க டீம் கூட மேக் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பிரதீப் நார்வலை பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசெண்டா நடந்த வயசுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் மேட்சை பார்க்கும்போது சுசில் அண்ட் பிரதீப் நார்வல் இவங்க 2 பேருமே ஒரு நல்ல பொசிஷன் தான் வந்து பண்ணிருக்காங்க. பிரதீப் நார்வல் இருந்து ஒரு 6ல இருந்து ஒரு 7 டச் பாயிண்ட் கிடைச்சிருந்துச்சு. சுசில் இருந்து ஒரு 7ல இருந்து ஒரு 8 டச் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஆப்சர்வேஷன்ல வந்து கிடைச்சிருந்துச்சு. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிரதீப் நார்வல் இருந்து நம்ம ஒரு 5ல இருந்து ஒரு 6 டச் பாயிண்ட் ஒரு ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். சுசில் இருந்து ஒரு 4ல இருந்து ஒரு 5 டச் பாயிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இதுல அஸ்கித்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை ரீசெண்ட் ஃபார்மேஷன்ல. ஸோ ஒவ்வொரு மேட்சுக்கும் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ண மாதிரி தான் செகண்ட் மேட்ச்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மேட்ச்ல அஸ்கித் அதாவது எப்படி இம்பார்ட்டன்ட் பிளேயர்னா பிரதீப் நார்வல் ஃபிளாப் ஆயிடுவாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல அஸ்கித்துக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. அதாவது பிரதீப் நார்வால், சுசில் இவங்க 2 பேருமே ஃபிளாப் தான் இன்னைக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க டீம் மேக் பண்ணீங்கன்னா அதுல அஸ்கித்துக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பார்க்கலாம். அதர்வைஸ் நீங்க அஸ்கித் அவாய்ட் பண்ணிட்டு பிரதீப் நார்வால் அல்லது சுசில் 2 பேர்ல எனி பிளேயரா நீங்க பிக் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது இப்போ 3மே லெஃப்ட் ரைடரா இருக்காங்க. இப்போ 3 லெஃப்ட் ரைடர் ரைட் கார்னர் தான் ரைடிங் பாடி போவாங்க. கிட்டத்தட்ட 50+ ரைடிங் போறாங்கன்னா 50+ ரைடிங்குமே வந்து ரைட் கார்னர் தான் அவங்க மோஸ்ட் ப்ராபபிலி ஸ்டார்டிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல சுபம் சிண்டே இந்த மேட்ச் ஒரு 4ல இருந்து ஒரு 5 டேக்கல்ஸ் வரையும் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இன்கேஸ் இப்போ வந்து 3 லெஃப்ட் ரைடர் இல்லாம ஒரு ரைட் ரைடர் ஜெய் பவான் இருக்காரு, பங்கஜ் சம்திங் பிளேயர்ஸ் வந்து இருக்கிறாங்க, அவங்க ரைட் ரைடர். ஸோ அந்த பொசிஷன்ல யாரும் வந்தாங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க அங்கித்துக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துக்கலாம்.
ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஸோ எப்படி பார்த்தாலும் அங்கித் அண்ட் சிவம் சிண்டே 2 பேரும் இப்போ தான் இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ்ல 3 லெஃப்ட் ரைடர் ரைட் ரைடர் கார்னர் போறதுனால ஒரு 4ல இருந்து ஒரு 5 சக்சஸ்ஃபுல் டேக்கர் அப்படி வந்து சிவம் சிண்டே எடுத்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நான் எல்லாமே சொல்ற மாதிரி தான் 50+ ரைடிங் 3 பேர்ஸ் சேர்ந்து போறாங்க அப்படின்னா 3 பேருமே லெஃப்ட் ரைடர் ரைட் கார்னர்ல கடைசி வரையும் நீண்டு இருக்க மாட்டாங்க. லெஃப்ட் கார்னர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அங்கித் டீம் நம்ம 2ல இருந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இதுல சிவம் சிண்டேக்கு ஹெல்ப் பண்ற வயசுல அக்ராம் இருந்திருக்காரு. ஸோ ஆர்காம் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் கவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவருக்கு நம்ம ஒரு 2ல இருந்து ஒரு 3 அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ 2 டீம்ல இருக்கிற பிளேயர் சைஸ்ல யார் யார் இம்பார்ட்டன்ட், அதாவது ரைடிங் ஆப்ஸ் யார் இம்பார்ட்டன் கொடுக்கலாம், டிஃபெண்டர்ல யாரை ட்ரை பண்ண அப்படிங்கிறது பார்த்துட்டோம். இப்போ ஸ்மாலிக்கு ட்ரை பண்ணும்போது யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம், கிராண்டிக்கு ட்ரை பண்ணும்போது யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். இதுல ஸ்மாலிக்கு ட்ரை பண்ணும்போது தேவ்நாக் 1, அயன் 2, சிவம் சிண்டே 3, அங்கித் 4, ஆகாம்ஷாக்கு வந்து பாத்தீங்கன்னா 5. ஸோ இந்த 5 பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன் வந்து கொடுத்துட்டு பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் நிதின் ராவல், அருணானந்த பாபு, நிதின் ராவல் 1, அருணானந்த பாபு இந்த 2 பேருக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்ல பெங்களூர் புல்ஸ் நீங்க 3 பேரை ட்ரை பண்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரதீப் நார்வால் 1, அருணானந்த பாபு 2, நிதின் நார்வால் 3. ஸோ இந்த 3 பேருக்கு இம்பார்ட்டன் கொடுங்க. இல்ல பிரதீப் நார்வால் நீங்க பிக் பண்ண நினைச்சீங்கன்னா சுசிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல தேவ்நாக் 1, அயன் 2, சிவம் சிண்டே 3, அங்கித் 4. ஸோ இந்த 4 பேர்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல தேவ்நாக் 1, அயன் 2, அக்ராம் அண்ட் தீபக் சிங் 2 பேர்ல எனி பிளேயர் தேர்ட் பிளேயர் ஆப்ஷன், சிவம் சிண்டே 4, அங்கித் வந்து 5. ஸோ இந்த 5 பிளேயர்ஸ் வச்சு மல்டிபிள் டைம்ல நீங்க கிராண்ட் லீக்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் பிரதீப் நார்வால் 1, அஸ்கித், சுசில் 2 பேர்ல எனி பிளேயர் செகண்ட் பிளேயர் ஆப்ஷன், பேட்ரிக் அண்ட் சன்னி சராவத் 2 பேர்ல எனி பிளேயர் தேர்ட் பிளேயர் ட்ரை பண்ணிட்டு அருணானந்த பாபு, நிதின் ராவல் 2 பேருமே 4th பிளேயர் அண்ட் 5th பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும் போது அதே ஸ்மால் லீக்ல நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து பார்ப்போம். கிராண்ட் லீக்ல எந்த பிளேயர்ஸ் வச்சு ட்ரை பண்ணலாம், ஸ்மால் லீக் எந்த பிளேயர் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதின் ராவலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் பாட்னா பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சுபம் சிண்டேக்கு ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அயன் அல்லது தேவ்நாத் 2 பேர்ல எனி ஒரு பிளேயருக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்கன்னா அங்கித் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சுத்தமா பிளேயர் வந்திருப்பாரு. ஆர்காம் அண்ட் தீபக் சிங் 2 பேர்ல எனி ஒரு பிளேயர் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். அதர்வைஸ் பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் அருணானந்த பாபுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பிரதீப் நார்வால் அண்ட் சுசில் 2 பேருக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. ஸோ இப்போ 2 டீம்ல இருக்க பிளேயர் சைஸ்ல யார் யார் இம்பார்ட்டன்ட், அதுக்கு எந்த மாதிரி பிளேயர் சைஸ்ல டிபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஒரு ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து பார்ப்போம். ஸோ இந்த டெமோ டீமை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டர்ல அருணானந்த பாபு, சிவம் சிண்டே இவங்க 2 பேரும் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் நிதின் ராவல், அங்கித், ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல அயன், தேவ்நாக், பிரதீப் நார்வால் இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஆப்ஷன்ல நம்ம வந்து ஒரு டெமோ டீம் வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சிவம் சிண்டேக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் தேவ்நாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் வந்து கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த இதுல நிதின் ராவலுக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கணும் தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு இங்க பிரதீப் நார்வால் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாட்னா பேட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ட்ரை பண்ணி பாருங்க. ஆகாம் வந்து ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. பிரதீப் நார்வால் கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருப்பாரு. ஓகே, இப்ப இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.